ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பொசிஷன் வெக்டாரை பற்றி பார்த்துருந்தோம். பொசிஷன் வெக்டார் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு இருந்துருங்க. அப்போ தான் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இருந்தாலும் பொசிஷன் வெக்டார் தெரிஞ்சால் தான் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னும் ரொம்ப சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பொசிஷன் வெக்டார் பார்க்காதவங்க பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ கீழே லிங்க் கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி வெக்டர்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட் 10 or 11 வீடியோஸ் போட்டோம். அதனுடைய எல்லாம் கம்ப்ளீட்டாக செட்டாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கே நான் கீழே கொடுத்துறேன். ஓகே, ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஆல்ரெடி தெரிஞ்சுதான் ஓகே, குட். நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இந்த இதில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ தான் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம மாறி மாறி யூஸ் பண்ணிருப்போம். நம்மளும் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் நம்மளே. ஸோ ஈஸி தான் ஆனால் ஜென்ரலாக. ஸோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ரெண்டையும் தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ்னு ஒரு டேர்மு, டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு டேர்ம். ஸோ அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வெவ்வேறு. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் வேறு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு. ஓகே, ஸோ அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எதோ எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் நான் வரைகிறேன். ஓகே, இது எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுங்க. சும்மா கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஆரிஜின். ஸோ இதுதான் ஆரிஜின். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்டாக இங்கே இருக்குது. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. அதோட இனிஷியல் பொசிஷன். ஓகேங்களா, ஸோ இனிஷியல் பொசிஷன் ஏன்னு வச்சுருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்ட் இல்லை நான் தான் நிற்கிறேன்னே வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடக்கிறேன். ஓகேங்களா, இது இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருக்குது. கொஞ்சம் தூரம் நான் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறேன். அப்புறம் இப்படி மேலே போகிறேன். அப்புறம் திரும்பி ரைட் சைட் போகிறேன். இப்படி போயிட்டு நான் ஃபைனல் பொசிஷன் இங்கே ரீச் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் எப்படி பண்ணியிருக்கேன், இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படி ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே போயிட்டேன். ஓகே, ஸோ ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போ பிங்கிறது தான் என்னோடய ஃபைனல் பொசிஷன். ஸோ அது எழுதிக்கலாம். ஸோ இது இனிஷியல் பொசிஷன். ஓகேங்களா, இனிஷியல் பொசிஷன். ஓகேங்களா, இது ஃபைனல் பொசிஷன். இது இனிஷியல் பொசிஷன், இது என்னோடய ஃபைனல் பொசிஷன். ஸோ என்னோடய ஆக்சுவல் பாத் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. ஸோ அதாவது எங்கே இருக்குது, நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுத்தேன். அப்புறம் தான் இங்கே போய் ரீச் ஆகிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேஸில் நான் கொஞ்சம் பக்கமாக எழுதிக்கிறேன். இப்படி இருக்குது. இப்படி போயிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இவ்வளோ தூரம் நடந்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து, இது ஒரு சும்மா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இது ஒரு 50 மீட்டர்ஸ் நான் இப்படி நடந்து, இது ஒரு 30 மீட்டர்ஸ் நடந்து, இது ஒரு 20 மீட்டர்ஸ் நடந்திருக்கேன். ஸோ அப்போ மொத்தமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 50 மீட்டர்ஸ், 30 மீட்டர்ஸ், 20 மீட்டர்ஸ் நான் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், டோட்டல். ஓகே, இதுதான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். நான் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கணும் அதை தான் நான் சொல்கிறேன். இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறேன். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் இனிஷியலாக அதாவது நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓகே, இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, டைம் 0ல் நான் இந்த பொசிஷனில் இருந்திருக்கேன். அப்புறம் நான் இங்கே ரீச் ஆகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 50 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போனா எவ்வளோ 50 செகண்ட்ஸில் 50 மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் 30 மீட்டர்ஸ், அப்புறம் ஒரு 20 மீட்டர்ஸ். மொத்தம் நான் ஒரு 100 மீட்டர்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 50 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுன்னா, டைம் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. ஓகே, ட்ராவல்டு பிட்வீன், ஓகே, டைம் t is equal to 0 அண்டு டைம் t is equal to 50 செகண்ட்ஸ் என்னோட இந்த கேஸில், இந்த எக்ஸாம்பிளில். பட் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை இனிஷியல் டைம், ஓகேங்களா, பிட்வீன் தி இனிஷியல் டைம் அண்டு ஃபைனல் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன், ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் டைம் அண்ட் ஃபைனல் டைம். இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம கேஸில் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா பாதி பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் கேட்பாங்க. அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் போகும்போது நான் எப்படி டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் நான் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தூரம் நான் நடந்திருக்கேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிற டேர்ம். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். இல்லைனா இதுக்கு என்ன சொல்லணும்னா, இது நான் ஆக்சுவலாக இந்த தூரம் நடந்து போயிருக்கேன். ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கேன். அப்போ அது என்ன சொல்கிறோம், இட் இஸ் ஆக்சுவல் பாத் லென்த்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் ஆல்சோ ஆக்சுவல் பாத் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத் லென்த் ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இது வரைக்கும் ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஆகிடுச்சு. இப்போ தான் புதுசாக ஒரு டேர்ம் கொண்டு வராங்க. அதுதான் என்னென்னா, நம்ம இப்போ படிக்கிற ஒரு டேர்ம் டிஸ்பிளேஸ்மெண்ட். எனக்கு நீ எவ்வளோ தூரம் நடந்திருக்காலும் தேவையில்லை, எனக்கு இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, அது ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனு, வேறு என்ன கலர் யூஸ் பண்ணலாம், ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனாக ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கிறதுலே லோயஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். நீங்கள் கால்குலேட் பண்ணாலே இதுதான் ரொம்ப லோயஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லோயஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது இல்லைனா லீஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, least distance between the initial and final point, இல்லனா shortest distance, least or shortest distance between the initial and final point. initial position இன்னும் சொல்ல போனா initial positionக்கும்
இனிஷியல் பொசிஷன் அண்ட் தி ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள லீஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஆக்சுவலாக இப்படி தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ட்ராவல் பண்ணிக்க, ஆனால் நான் வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் மட்டும் கன்சிடர் பண்ணனா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புக்கில் என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா, இது லீஸ்ட் டிஸ்டன்ஸ்னு நம்ம கொடுக்காம நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் என்ன கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் இந்த மாதிரி மெஷர் பண்ண பார்த்தீங்களா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நான் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நான் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணல. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இல்லை, இப்போ நான் டிஸ்டன்ஸுங்கிற டேர்மை டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்கிறேன், இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் சொல்லும்போது இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இல்லைங்களா, இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இப்போ இதுன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வெக்டார் குவான்டிட்டினாலே நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், இதுக்கு ஒரு மேக்னிடியூடு இருக்கணும், அதே மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்கணும். ஓகே, இப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கும், மேக்னிடியூட் எப்படி இருக்கும்? மேக்னிடியூட்னா ஒன்றும் இல்லை, இதனுடைய லென்த்தை மெஷர் பண்ணிங்கன்னா அதுதான் இதனுடைய மேக்னிடியூட். ஓகே, டைரக்ஷன் சொன்னோன்னே அப்போ நான் இந்த ஒயிட் கலர் நான் வரைஞ்சேன் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் நான் வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணணும், அது ஒரு வெக்டர் மாதிரி வரையணும். எண்டில் வெக்டர் வரையணும். அப்போ என்ன பண்ணணும், இது இனிஷியல் பாயிண்ட்டும் இது ஃபைனல் பொசிஷன்னால வெக்டர் ஸ்டார்ட் ஆகுது, இனிஷியல் பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி ஃபைனல் பொசிஷனுக்கு இப்படி வரையணும். ஓகே, ஸோ அப்போ நான் வந்து வெக்டர் வரைஞ்சிட்டேன். ஸோ அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இதனுடைய டேரக்ஷனும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஜென்ரலாக டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் இதை ரிலேட் பண்ணுற டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்ம புக்கில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, சும்மா ஈஸியாக பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் புக்லேயே காமிச்சிட்டா அதான் பெஸ்ட்டும் கூட. தான் இங்கே இருப்பாருங்க. ஸோ இதுதான் இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இதுதான் என்னோட இனிஷியல் பொசிஷன், இதுதான் என்னோட இனிஷியல் பொசிஷன், இதுதான் என்னோட ஃபைனல் பொசிஷன், அதான் எண்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிஷியல் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ஆச்சா. இப்போ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியல் பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கேருந்து எப்படி ட்ராவல் பண்ணுற பாருங்க, எனக்கு ஆக்சுவலாக ரோடு வந்து இப்போ இங்கே தான் போகணும், இந்த பாயிண்ட் தான் போகணும், எனக்கு ரோடு இங்கே இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவேன், இப்படி போவேன். அப்படியே ஆக்சுவலாக ரோடை நான் அப்படியே எந்த ரோடு இருக்கோ அதை அப்படி தான் ட்ராவல் பண்ணி இப்படி தான் போயிருக்கேன். ஓகே, ஜென்ரலாக இப்படி வந்து ரீச் ஆயிருக்கேன். அப்படின்னா இந்த டோட்டலாக நான் எவ்வளோ லென்த்து நடந்தனோ இந்த பாத் லென்த் அப்படிம்பாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா பாத் லென்த் அப்படிம்பாங்க. நான் எவ்வளோ தூரம் ஆக்சுவலாக நடந்திருக்கேன் அப்படின்றது ஆக்சுவல் பாத் லென்த். இந்த ஆக்சுவல் பாத் லென்த் தான் என்னோட டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் பாத் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். இது நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணீங்களோ அதுதான் என்னோட ஆக்சுவல் பாத் லென்த் என்னோட டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எனக்கு இதெல்லாம் நீங்கள் எப்படி வேணால் நடந்துக்க, எனக்கு இனிஷியல் பொசிஷன் வந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போயிட்டேன்னா அப்போ என்ன பண்ணுறேன், இது ரெண்டுக்கும் நான் ஒரு வெக்டர் வரைகிறேன். அந்த வெக்டர் தான் நான் என்ன சொல்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஓகேங்களா, நம்ம படிக்கும்போதே இங்கே என்ன எழுதிக்கணும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வெக்டர் அப்படின்னு எழுதிக்கணும். இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வெக்டர். இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டரு, டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா வெறுமனே மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டைரக்ஷன் தேவையே இல்லை. அதாவது நான் இப்போ எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன், இந்த கேஸில் 50, 30, 20 மொத்தம் 100 மீட்டர் நடந்திருக்கேன். அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா இது வந்து எவ்வளவு, விச் இஸ் 100 மீட்டர்ஸ். அதாவது 50 + 30 + 20. இப்போ ஓவராலாக நான் கால்குலேட் பண்ண எவ்வளவோ அதுதான் எனக்கு வேல்யூ. ஸோ விச் இஸ் 100 மீட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கேஸில் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா 1 or 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஈஸி தான், டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸி தான். ஸோ இந்த கொஷின் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷின் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஷின் ஃபஸ்ட்டு ஸ்னிப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்கான் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அஸ்யூம் யுவர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் 2 kilometers அவே ஃப்ரம் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்னோடய ஹோம்லேருந்து என்னோடய ஹோம் இங்கே தான் வச்சுங்களேன், சும்மா நான் வரைகிறேன். ஓகே, இதுதான் என்னோடய ஹோம். இதிலேருந்து 2 kilometers அவே ஃப்ரம் மை ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணிட்டேன், ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இது ஸ்கூல் வந்து விச் இஸ் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, விச் இஸ் 2 kilometers அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எவ்வளவு, 2 kilometers அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ என்ன கேட்டிருக்கான், இந்த மார்னிங் யூ ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஆமாம், காலைல நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஆரம்பிச்சு என்னோடய பொசிஷன் இங்கே ஆரம்பிச்சு இங்கே போயிட்டேன், ரீச் ஆகிட்டேன், ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டேன். இந்த மார்னிங் யூ ஆர் கோயிங் டு ஸ்கூல், இந்த ஈவினிங் யூ ஆர் கம்மிங் பேக் ஹோம் அப்படிங்கிறான். அப்போ நான் ஈவினிங்கு இங்கேருந்து ஆரம்பித்து திரும்பி இங்கே வந்துட்டேன். அப்போது என்ன கேட்டிருக்கான், இந்த என்டையர் ட்ரிப் நான் இங்கேருந்து போய் 2 kilometers போனேன், அதுக்கப்புறம் 2 kilometers வந்தேன். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ டு ஃபைண்ட் ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டு ஃபைண்ட் ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கண்டுபிடிக்குமா, இல்லை டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிஸ்டன்ஸ்னு கூட எழுதிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு எழுதிக்கோங்க.
ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவலில் நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கணும். ஒன்று ஆன்வேர்டு ஜேர்னி, நான் சும்மா எழுதுறேன், இதெல்லாம் எழுதணும் அவசியம் கூட இல்லை. ஆன்வேர்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஜேர்னி. ரிட்டர்ன் ஜேர்னிலாம் எழுதணும் அவசியம் இல்லை, ஆன்வேர்டு ரிட்டர்ன். ஓகே, ஆன்வேர்டு எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கேன், நான் 2 கிலோமீட்டர் போயிருக்கேன். அதே மாதிரி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் 2 கிலோமீட்டர் போயிருக்கேன். ஸோ டோட்டலாக என்ன ஆகிடுச்சு, 4 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பார்த்தீங்கன்னா விச் இஸ் 4 கிலோமீட்டர். ஓகே, டன். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும், இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கணும். எழுதிட்டா பெஸ்ட்டுங்களா. எழுதிட்டானா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன்ங்களா, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ இது மெயினுங்களா. இப்போ நம்ம என்ன சொன்னோம், இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கேனாலும் போய்க்க, ஆனால் எனக்கு தேவை டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி இனிஷியல் பொசிஷன் அண்ட் ஃபைனல் பொசிஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவாக எழுதுனீங்கன்னா ஃபைனல் பொசிஷன் எழுதிட்டு அடுத்து மைனஸ் இனிஷியல் பொசிஷன், இதுதான் ஃபார்முலா. இல்லை, இது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், இந்த ஃபார்முலா டெரைவும் பண்ணி காமிக்கிறேன், ஆனால் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெரைவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இப்போ எனக்கு ஃபைனல் பொசிஷன் இந்த இடத்துல என்னது, வீடு தான், ஹோமில் தான் நான் இருக்கேன். அதே மாதிரி இனிஷியல் பொசிஷனும் ஹோம் தான். ஸோ இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேமாக இருக்கனால 0 ஆகிடும். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுது இந்த கேஸில், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 கேஸ் கேட்டிருந்தாங்க, ஒன்று டிஸ்டன்ஸ் ட்ராவல் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டுன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 0. அடுத்து இன்னொரு சம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் இஸ் 0. அப்புறம் இட் இஸ் பிகாஸ் யுவர் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் ஆர் சேம். ஆனால் அந்த ஃபார்முலாலாம் எழுதலை, ஆனால் ஃபார்முலா வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது எழுதுவோம். சரி, ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல் இஸ் 4 கிலோமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருந்தேன், அடுத்த கொஸ்டின் போவோம், அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அத்லெட், ஓகே, ஒரு அத்லெட்டு கவர்ஸ் 3 ரவுண்ட்ஸ் ஆன சர்க்குலர் ட்ராக் ஆஃப் ரேடியஸ் 50 மீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு சர்க்குலர் ட்ராக் நான் வரையணும். ஓகே, சர்க்குலர் ட்ராக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு சர்க்கிள் வச்சுங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வரைகிறேன். ஓகே, 2 சர்க்கிள் போட்டால் இது ஒரு ட்ராக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ராக் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ட்ராக்னா ஒன்றும் இல்லை, எது ட்ராக் எனக்கு, ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி தான் ட்ராக் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போது இதுதான் சர்க்குலர் ட்ராக்னா, ஸோ இது வந்து ரேடியஸ் கன்சிடர் பண்ணனால நான் என்ன பண்ணுறேன், சும்மா அந்த பையன், அதாவது என்ன சொன்னால் ஒரு அத்லெட், அந்த அத்லெட் பொசிஷன் இங்கே தான் ஸ்டார்டிங் பொசிஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கவர்ஸ் 3 ரவுண்ட்ஸ் அந்த சர்க்குலர் ட்ராக் அப்படிங்கிறான். அப்போனா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறவன் இங்கேருந்து போய் அப்படியே இது இப்படி இவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணால் இது ஒரு ரவுண்டு முடிஞ்சால் அடுத்து 2வது ரவுண்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருப்பான், அடுத்து 3வது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். அப்போ எத்தனை ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், 3 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அந்த சர்க்குலர் ட்ராக்கோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, விச் இஸ் 50 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ சொல்லிட்டாங்க, விச் இஸ் 3 ரவுண்ட்ஸ் ஆஃப், அதாவது 3 ரவுண்ட்ஸ் ஆன் த சர்க்குலர் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 3 கம்ப்ளீட் ரவுண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா 3 டைம்ஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஒரு ரவுண்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, இந்த நம்ம மெஷர் பண்ணோம்னா இந்த சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதிக்கலாமா. ஸோ இதில் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலானா விச் இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பை இன்ட்டு ஆர். 2πr தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா. ஸோ இந்த கேஸில் 3 × 2πr, 3 இன்ட்டு இதுங்களா, இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க, 3 × 2πr. ஸோ அப்போ இந்த கேஸில் ரேடியஸ் எவ்வளோ சொல்லிட்டாங்க, 50 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் பை இன்ட்டு 50, 2 பைஸ் ஆஃப் 50 ஆகிடுச்சா. ஸோ அப்போ டோட்டலாக இது என்ன ஆகிடுச்சு, விச் இஸ் 3 × 2 6, 6 பை இருங்க, 6 × 5 வந்து 30. ஸோ டோட்டலாக இருங்க, 3 × 2 6, 6 × 5 30. ஸோ 300 டைம்ஸ் ஆஃப் பை. ஓகே, 300 டைம்ஸ் ஆஃப் பை. ஸோ இதையும் நீங்கள் திரும்பி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஈஸி தான். ஸோ 300 × 3.14. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், ஈஸி தான். எவ்வளோ வரும், ஸோ ஃபஸ்ட்டு 314 × 3 மாறிக்கும். நான் ஒன்றும் பண்ணல, என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 00 இங்கே அப்படியே இது சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ 314 × 3, ஸோ 4 3s are 12, 1 ரிமைனிங்கு, 1 3s are 3, 3 4, அதுக்கப்புறம் 3 3s are 9, 942 மீட்டர்ஸ். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்துருச்சு, 942 மீட்டர்ஸ் வந்துருச்சு.
ஓகே, நான் கால்குலேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு பை ஹிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் அடுத்து என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எப்போயுமே ஃபார்முலா எழுதிடணும், விச் இஸ் ஃபைனல் பொசிஷனுங்களா, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகே, மைனஸ் தான் போடணும், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ இந்த இடத்துல ஃபைனல் பொசிஷன் என்னது, அவன் 3 ரவுண்டு சர்க்குலர் ட்ராக்கில் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்து நின்றுட்டான். ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி முடித்தாலும் அந்த பொசிஷனுக்கே வந்துடுவான், 2வது டைம் முடித்தாலும் அந்த பொசிஷனுக்கே வந்துடுவான், 3வது ரவுண்டு முடிக்கும் போதும் அந்த பொசிஷனுக்கே வந்துடுவான். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அவனோட ஃபைனல் பொசிஷனும் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், இனிஷியல் பொசிஷன் அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஸோ அப்போ என்ன ஆகிடும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ ஹியர் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரி, இது வரைக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இன்னும் 1 or 2 சம்ஸ் சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ அதை நான் எழுதிடுறேன். ஓகே, நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு, திரும்ப இதை எழுதுறேன் ஏன்னா அது ரொம்ப முக்கியம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். நான் என்ன எழுதுறனோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டர். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டர். அப்போ இது வெக்டராக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே வெக்டராக தான் இருக்கணும். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெக்டராக இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடு வெக்டராக தான் இருக்கணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ரெண்டுமே வெக்டராக இருந்தால் தான் ரைட் ஹேண்ட் சைடே வெக்டராக இருக்க முடியும். அப்போ ஃபைனல் பொசிஷன் வெக்டார், ஃபைனல் பொசிஷனும் ஒரு வெக்டார் தான், இனிஷியல் பொசிஷனும் வெக்டார் தான். இதுக்கு தான் நான் சொன்னேன் பொசிஷன் வெக்டார் போட வீடியோ பார்த்து நடத்துனது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா பொசிஷன் வெக்டார்ங்களா நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஃபைனல் பொசிஷன் வெக்டார், இனிஷியல் பொசிஷன் வெக்டார். ஸோ இதுக்கு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ரொம்ப ஈஸி தான், இதுவும் ரொம்ப ஈஸி. நம்ம வரைஞ்சிடலாமா, வரைஞ்சே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறேன், என்னோடய ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன் இது தான். ஓகே, என்னோடய ஆப்ஜெக்டோட இனிஷியல் பொசிஷன் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் இங்கேருந்து எந்த ட்ராவல் வேணால், எந்த பாத்தில் வேணால் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பாத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாத்து, இப்படி போகிறான், அதுக்கப்புறம் இப்படி டவுன் ஆகிறான், அதுக்கப்புறம் இப்படி போகிறான், அதுக்கப்புறம் இங்கே வந்து நிற்கிறான். ஓகே, ஸோ அதாவது எப்படி இங்கே ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாக போய் அப்புறம் ரைட் எடுத்து, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு லெஃப்ட் எடுத்து, அதுக்கப்புறம் திரும்பி ஒரு லெஃப்ட் எடுத்து இங்கே வந்து நின்றுட்டான். ஸோ இதுதான் அவனுடைய ஃபைனல் பொசிஷன். ஓகே, ஃபைனல் பொசிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக வரையும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு வரையணும். இனிஷியல் பொசிஷன் எது, இனிஷியல் பொசிஷன் ஏ, பிங்கிறது ஃபைனல் பொசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வரையும்போது எப்படி வரையணும், இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஒரு வெக்டார் வரையணும். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எழுதிட்டு, டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதலாம். ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவோம்னா டி வெக்டார்னு கொடுப்போம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வெக்டாரை நான் என்ன பண்ணுறேன், டி வெக்டார் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பொசிஷன் வெக்டாராக நம்ம கன்சிடர் பண்ணுமா, இப்போ ஃபைனல் பொசிஷன் வெக்டார், இனிஷியல் பொசிஷன் வெக்டார். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷன் வெக்டார் வரைய போகிறோம். எப்படி வரையலாம்னா, அதே கலரை யூஸ் பண்ணிக்கிறேன், க்ரீன் கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். இது இனிஷியல் பொசிஷன் வெக்டார். இனிஷியல் பொசிஷன் வெக்டார் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்கணும். பொசிஷன் வெக்டார்னாலே ஆரிஜின்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஆரிஜின்லேருந்து ஆரம்பிச்சுட்டு எங்கே வரைக்கும் போகுது, ஏ வெக்டார், ஏ பொசிஷன் வரைக்கும் போச்சுன்னா, ஏன்னா இது இனிஷியல் பொசிஷன். ஸோ அதனால் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். ஃபைனல் பொசிஷன் வெக்டார் வந்து ஓல ஆரம்பித்து பி வரைக்கும் போகணும். ஸோ அப்போ அதுவும் தான் இது ஃபைனல் பொசிஷன் வெக்டார். ஸோ அப்போது முதல்ல நல்லா நோட் பண்ணுங்கள், முதல்ல எழுதுகிறேன் பாருங்கள், என்ன எழுதணும், இனிஷியல் பொசிஷன் வெக்டார். இல்லை, இனிஷியல் பொசிஷன் வெக்டார் வந்து என்னது, விச் இஸ் ஓஏ வெக்டார். ஓகே, ஓஏ வெக்டார். இதுவே ஃபைனல் பொசிஷன் வெக்டார். ஓகே, ஃபைனல் பொசிஷன் வெக்டார் எல்லாம் எழுதிட்டுருக்கேன். ஓகே, ஃபைனல் பொசிஷன் வெக்டார் வந்து ஓபி வெக்டார். ஓகே, அடுத்து இதில் இன்னொன்று என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து என்னது, இங்கே டி வெக்டார். ஓகே, இப்போது நீங்கள் இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணிக்கோன்னா, இது ஒரு வெக்டார் இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இது இப்படி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இப்படி இருக்குது. நான் அதை அப்படியே வரைஞ்சிட்றேன், வரைஞ்சி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டார் இப்படி இருந்துச்சு இங்கே, அதுக்கப்புறம் இது என்னது, ஓபி வெக்டார் இப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு வெக்டார் என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் வரைகிறேன், விச் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், டி வெக்டார். இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் லா படி பார்த்தோம்னா, ட்ரையாங்கிள் லானா வெக்டர் அடிஷன் யூஸ் பண்ணும்போது இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு வெக்டாரில் இங்கேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு வெக்டார் வரைஞ்சிட்டோம். வெக்டர் அடிஷன் படி
ஓகேங்களா. இங்கேருந்து இதனுடைய ஹெட்டில் இருந்து ஆரம்பித்து இந்த ஹெட் இங்கே வரைக்கும் முடியுது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர்டர் மாறுது. அதாவது இப்படி ஆரம்பிச்சு இப்படி போயிடுச்சா, அதுக்கப்புறம் ஆர்டர் இப்படி போகுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்டர் மாறி இருக்கிறது which is equal to sum of the other two vectors. ஓகே, அப்போ இந்த கேஸில் OB vector which is equal to OB vector which is equal to OA vector plus D vector. ஓகே, இது தான் நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். OA vector plus D vector which is equal to OB vector. நம்மளுக்கு என்ன தேவைன்னா இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதுனா, ஒரு பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை, மற்ற பக்கம் அப்படியே எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன், அப்படியே திரும்பி எழுதுறேன். சரிங்களா, OB vector, அதாவது இதை இந்த பக்கம் எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா OA vector plus D vector which is equal to OB vector. ஒன்றும் பண்ணல, நான் LHS RHS LHS எழுதுறேன், LHS RHS எழுதுறேன், அப்படி மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணேன், நான் D vector மட்டும்தான் எனக்கு தேவை, மற்ற வெக்டார் நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ D vector which is equal to OB vector minus OA vector. இது ஈஸி தான் நினைக்கிறேன். D vectorங்கிறது என்னது, which is nothing but displacement vector. Displacement vector which is equal to OB vectorங்கிறது final position vector. ஸோ அதனால தான் நான் அந்த ஃபார்முலா முதலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபைனல் பொசிஷன் வெக்டார் வெளியே எழுதிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். ஏன் இனிஷியல் பொசிஷன் வெக்டார், ஓஏங்கிறது இனிஷியல் பொசிஷன் வெக்டார். ஸோ இனிஷியல் பொசிஷன் வெக்டார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த டெரிவேஷன் வரும். பட் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் முன்னாடி இருந்தே நான் எழுதிட்டு இருக்கேன். இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். சார் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். ஓகே, நம்ம புக்கில் டி வெக்டாருக்கு பதிலாக ஓகே, டி வெக்டாருக்கு பதிலாக அவங்க என்ன டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் ஈஸி, ஜென்ரல் ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன். பட் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏவா, ஸோ ஆர்ஏ வெக்டார் போட்டிருக்காங்க. இது பொசிஷன் வெக்டார் ஆஃப் பியா, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விச் இஸ் ஆர்பி வெக்டார்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்டா ஆர் வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன எழுதியிருக்கோம், டி வெக்டார் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் விச் இஸ் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஓகே, ஏன்னா ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். நம்ம புக்கில் இருக்கிற டெர்மினாலஜிஸ் படி எழுதுனீங்கன்னா டி வெக்டாருக்கு பதிலாக டெல்டா ஆர் வெக்டார்னு போடுறோம். ஏன்னா டெல்டா ஆர் தான் அவங்க யூஸ் பண்ணுற டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு சொன்னாங்க. டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டாருங்கிறது என்னது, ஓபி வெக்டாருங்கிறது இதுதான் ஆர்பி வெக்டார். ஸோ அதுதான் பொசிஷன் வெக்டார். ஸோ பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ. சரி, ஓகே, இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, நம்ம புக்கில் ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்காக ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொசிஷன் வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் ஒய் ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் ஜெட் ஆஃப் கே கேப்புன்னு போடுவோம். எதுக்கு, இது ஜென்ரலாக டேர்ம் சொல்கிறேன். ஜென்ரலாக அதுவும் 3 டைமென்ஷனல் பிளேனில், அதாவது எக்ஸ் ஒய் ஜெட்டு மூணு ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்படி தான் நம்ம ஒரு வெக்டார் காம்போனன்ட் எழுதுவோம். அது பொசிஷன் வெக்டார் காம்போனன்ட் எழுதுவோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இனிஷியல் பொசிஷன் ஆர்ஏ வெக்டார்னு வரும்போது இங்கே என்ன பண்ணிடுவோம்னா எக்ஸ்ஏ ஆஃப் ஐ கேப்பு, ஓகேங்களா, எக்ஸ்ஏ ஆஃப் ஐ கேப்பு எக்ஸ்ஏ ஆஃப் ஒய் ஐ கேப்பு, அப்புறம் ஒய் ஆஃப் ஏ ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ்ஸு ஜெட் ஆஃப் ஏ ஆஃப் கே கேப்பு. இங்கடா இப்படி எழுதியிருக்கோமா, ஏஎக்ஸ் இப்படி எழுதியிருக்கோமா. ஓகே, புக்கில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. சாரி, புக்கில் என்ன கன்சிடர் பண்ணிக்காங்கன்னா, ஏங்கிற பாயிண்ட்டை x1 y1 z1 இப்படி எழுதியிருக்காங்க. பிங்கிற பாயிண்ட்டை x2 y2 z2ன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, அப்போது இந்த கேஸில் என்ன இங்கே எழுதிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த கேஸில் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு x1 ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ்ஸு y1 ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் z1 ஆஃப் கே கேப். இதுதான் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ. பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி வந்து அதே தான், சிம்பிள், x2 ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் y2 ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் z2 ஆஃப் கே கேப். இதெல்லாம் ரொம்ப வித்தையெல்லாம் இல்லை, நம்மளுக்கு இதுதான் மெயின். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். இங்கே நாங்கள் பாருங்கள், இதுதான் மெயின். இதுக்கப்புறம் பாருங்கள், பொசிஷன் வெக்டார் எழுதிட்டு அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆர்ஏ வெக்டார்னு தெரியும், ஆர்பி வெக்டார்னு தெரியும். ஆனால் ஆர்பி வெக்டார் மைனஸ் ஆர்ஏ வெக்டார்ன்றனால ஃபார்முலா என்ன ஆகும்னா டெல்டா ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இதுலேருந்து கண்டினியூஷன் பண்ணுறேன், டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஆர்பி வெக்டார் எழுதணும். ஆர்பி வெக்டார்னது இதுதான் ஆர்பி வெக்டார். அந்த ஆர்பி வெக்டார் எழுதலாமா, விச் இஸ் x2 ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் y2 ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் z2 ஆஃப் கே கேப். அப்புறம் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஏ வெக்டாரோட என்னது x1 ஆஃப் ஐ கேப் இது. ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு, x1 ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் y1 ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் z1 ஆஃப் கே கேப். ஓகே, ஈஸி தான்.
இப்போ இந்த கேஸில் இது என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், இதுக்கப்புறம் எக்ஸ் காம்போனன்ட் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது என்னது சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கேஸில் எக்ஸ் காம்போனன்ட் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும், ஒய் காம்போனன்ட் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும், ஜெட் காம்போனன்ட் எழுதி சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகிடும், x2 மைனஸ் x1 ஆஃப் ஐ கேப்பு ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஆஃப் ஜே கேப்பு ப்ளஸ் z2 மைனஸ் z1 ஆஃப் கே கேப். ஓகேங்களா? ஸோ இதுதான் டெல்டா ஆர் வெக்டார் அப்படின்றத நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இல்லை இது ஓகே தான், இது ஈஸி தான், ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய வெத்தையெல்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா பொசிஷன் வெக்டார் வரைய தெரியணும். இதுதான் பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு இப்படி ஒரு வெக்டார் வரையணும். ஃபைனல் பொசிஷன் வெக்டார் வரைஞ்சிங்கன்னா அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சுன்னா இதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்கிறோம், விச் இஸ் டெல்டா ஆர் வெக்டார். நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம புக்கில் காமிச்சிட்டா ஒரு டைமு புக்கில் பாருங்கள். டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 வெக்டார். R2ங்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா RBன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதை ஏன்னா இது பிங்கிற பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணேன், இது ஏங்கிற பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் x2 மைனஸ் x1, பாருங்கள் x2 மைனஸ் x1, x2 மைனஸ் x1 இதுதான் கொடுத்துருக்கான். x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த பொசிஷன் வெக்டாரும் எக்ஸ்பிளைமெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இந்த கொஷின் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் திஸ் டயக்ராம்னால இதை அப்படியே எழுதிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி டன். கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்து ரொம்ப ஈஸி தான். Find the displacement vector. Calculate the displacement vector for a particle moving from point Q to பாயிண்ட் P டு Q கொடுத்துருக்கான். அதாவது பாயிண்ட் Pலேருந்து பாயிண்ட் Qக்கு ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆயிடுச்சு. அப்படிங்கிற கேஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கேட்டிருக்காங்க. அப்புறம் அதனுடைய மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், இதனுடைய மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலான டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் நானாக தான் டி வெக்டார்னு போடுவேன். நம்ம புக்கில் டெல்டா ஆர்னு போட்டிருக்கனால அப்படியே போட்டுக்கிறேன். டெல்டா ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வேணும் எனக்கு, பாயிண்ட் Pலேருந்து பாயிண்ட் Q போயிடுச்சு. அவங்க இதுதான் கேட்குறாங்கண்ணா, டெல்டா ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், டெல்டா ஆர் அதாவது டெல்டா ஆர் இஸ் ஈக்குவல் டு அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் வெக்டாரு ஃபைனல் பொசிஷன் வெக்டாரு மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். பொசிஷன் மட்டும் POSன்னு போடுறேன். ஓகேங்களா, பொசிஷன் வெக்டார். ஃபைனல் பொசிஷன் என்னது, ஃபைனல் பொசிஷன் Q. அப்போ ஓலேருந்து Q போகிறதுனால OQ வெக்டார் பாருங்கள், OQ வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார் வந்து OP வெக்டார்ங்களா. ஓலேருந்து P போகிறதுனால OP வெக்டார். இனிஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் சாரி இது ஃபைனல் பொசிஷன் வெக்டார், அப்புறம் இது இனிஷியல் பொசிஷன் வெக்டார். நம்ம புக்கில் R1 R2ன்னு கொடுத்துருக்கான். அதாவது இனிஷியல் பொசிஷனுக்கு R1 கொடுத்துருக்கான், ஃபைனல் பொசிஷன் R2 கொடுத்துருக்கான். அது அப்படியே எழுதுறேன். R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். இங்கே டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதுதான் கொடுத்துருக்கான். நம்ம புக்கில் இதான் ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு R2 வெக்டாரும் தெரியணும், R1 வெக்டாரும் தெரியணும். இப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் கிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R1 வெக்டார் என்னது பாருங்கள், 1 அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 1 இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், ஜென்ரலாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பொசிஷன் வெக்டாரை XI கேப்பு ப்ளஸ் ஒய்ஜே கேப்பு ப்ளஸ் ZK கேப்புன்னு போடுவோம். ஓகேங்களா, ஜென்ரலாக ஒரு வெக்டார்னா அப்படி போடுவோம். இது 3 டைமென்ஷனலாக போடுறதுக்கு. ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது 2 டைமென்ஷனல் கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 டைமென்ஷனலாக XY மட்டும் கொடுத்துருக்கனால இந்த Zங்கிற டேர்மை நான் எடுத்துகிட்டு XI ப்ளஸ் ஒய்ஜேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேஸில் எனக்கு R1 வெக்டார் வேணும். R1 வெக்டார் என்னது, இங்கே 1 இன் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் 1I கேப்பு ப்ளஸ்ஸு 1J கேப். அதாவது ஒய் ஆக்சிஸில் 1 டைம் இருக்கனால 1J கேப்னு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ ஜென்ரலாக எழுதும்போது I கேப்பு ப்ளஸ் J கேப்பு, இதுதான் R1 வெக்டார். ஸோ இப்போ R1 வெக்டார் நம்மளுக்கு தெரியும், I கேப்பு ப்ளஸ் J கேப்பு. இப்போ அடுத்து R2 வெக்டார் போகணும். R2 வெக்டார் எப்படி, R2 வெக்டார் ஈஸி தான். எப்படி 1 2 3 4 இங்கே பாருங்கள், எப்படின்னா Qலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரையணும், ஹரிசாண்டல் லைன் ஒன்று வரையணும். வரைஞ்சிங்கன்னா இது 4ல் மீட் ஆகுது, இங்கே 2ல் மீட் ஆகுது. ஸோ அப்போ இந்த கேஸில் எக்ஸ் கோஆர்டினேட் என்ன, R2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் கோஆர்டினேட் என்னது விச் இஸ் 4I கேப்பு ப்ளஸ்ஸு 2J கேப்பு. ஸோ அப்போ இது ஈஸி தான். ஸோ R2வும் கண்டுபிடிச்சிட்டோம், R1ம் கண்டுபிடிச்சிட்டோம், R2 கண்டுபிடிச்சிட்டோம், R1 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ டெல்டா ஆர் வெக்டார் இல்லை டெல்டா ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். இப்போ இந்த கேஸில் இப்போ R2 வெக்டார் என்னது விச் இஸ் 4I கேப்பு ப்ளஸ் 2J கேப் மைனஸ் ஆஃப் R1 வெக்டார் என்னது I கேப்பு ப்ளஸ் J கேப். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இப்பயும் போல தான். இது சிம்பிளாக 4 மைனஸ் இங்கே இருக்கிற டேர்ம் அதாவது என்னது விச் இஸ்
4 - 1 ஆஃப் I கேப், அதாவது I கேப்போடைய கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் நம்ம கொண்டு வரோம். 4 - 1 ஆஃப் I கேப்பு ப்ளஸ் 2 - 1 ஆஃப் J கேப். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3I ப்ளஸ் J 1Jன்னு வரும், அதனால வெறும் Jன்னு போட்டுருங்க. அதாவது 2 - 1 1 போடாமல் டேரெக்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா, 3I ப்ளஸ் J கேப். ஸோ அப்போ டெல்டா ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு என்னாச்சு 3I ப்ளஸ் J கேப் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் நம்ம புக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இது முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த கொஷினாக என்னென்னா, நம்ம முன்னாடியே ஒரு சம் சால்வ் பண்ண எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, நான் மட்டும் காமிச்சிட்றேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். எதில் பார்த்தோம்? இந்த கொஷின் பார்த்தோம். அதாவது இந்த கொஷின் வந்து இதோடு நிப்பாட்டிட்டாங்க. எப்படி நிப்பாட்டிட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த கொஷின் முடிஞ்சு. இப்போ நான் சால்வ் பண்ண கொஷின் முடிஞ்சு. அடுத்த கொஷின் போகிறேன். நான் அந்த அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான், எக்ஸ்பிளைன் பண்ண கொஷின் தான். என்ன கொஷின்னா, ஒரு பையன் பர்சன் இனிஷியலி, அதாவது லாஸ்ட் வீடியோவில் போட்டது, பர்சன் இனிஷியலி அட் ரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு வாக் 2 meters டுவர்ட்ஸ் த நார்த். நார்த்து போகிறதுக்கு 2 meter ஆகும். அதுக்கப்புறம் 1 meter டுவர்ட்ஸ் த ஈஸ்ட், 1 meter டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் போகிறான். அதுக்கப்புறம் 5 meters டுவர்ட்ஸ் த சவுத் வருவான். அப்புறம் 3 meters டுவர்ட்ஸ் திஸ் வருவான். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்தாலும் பொசிஷன் வெக்டார், ஃபைனல் பொசிஷன் வெக்டார் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இதுதான் ஃபைனல் பொசிஷன் வெக்டார் ஆர்பின்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த கேஸில், இந்த கொஷினில் ஒரு அடிஷ்னலாக என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எவ்வளோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், டிஐஎஸ்டின்னு போட்டால் டிஸ்டன்ஸு, டிஐஎஸ்பின்னு போட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இப்படி கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்ங்களா. ஸோ டிஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ 2 meter மேலே போயிட்டான். ஸோ அப்போ 2 போயாச்சு, 2 meters நார்த்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், 1 meter டுவர்ட்ஸ் த ஈஸ்ட்டு. அப்போ 1 meterங்களா டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு. அதுக்கப்புறம் 5 meters டுவர்ட்ஸ் சவுத்து. எனக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான் எனக்கு. 5 meters. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது, இங்கே வரைக்கும் வந்திருக்கான். இங்கேருந்து இத்தனை 3 meters. இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கேயும் 3 meters. அப்போ என்ன ஆயிடுச்சு, 2 + 1 3 + 5 8 8 + 3 11. ஓகேங்களா, 3 + 5 8 8 + 3 11. டிஸ்டன்ஸ் வந்து 11 meter. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஆயிடுச்சு, 11 meters. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்பயுமே நான் இப்படி தான் எழுதுவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இப்போ ஃபைனல் பொசிஷன் என்னதுன்னா, முதல்ல ஃபைனல் பொசிஷன் தான், இதுதான் எனக்கு ஃபைனல் பொசிஷன். பிங்கிற பாயிண்ட்டு தான் எனக்கு ஃபைனல் பொசிஷன். அப்போ ஃபைனல் பொசிஷன் வந்து ஓலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது ஆரிஜின்லேருந்து ஆரம்பித்து எனக்கு ஃபைனல் பொசிஷன் இங்கே வந்துச்சு. ஸோ அப்போ ஓபி வெக்டார் தான் ஃபைனல் பொசிஷன். ஆனால் இனிஷியல் பொசிஷன் என்னது, இதுதான் நம்மளுடைய இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் இல்லை, ஈஸி தான். பாருங்கள், இதுதான் நம்ம கொஞ்சம் ட்ரிக்கு. பாருங்கள், இனிஷியல் பொசிஷன் இங்கே தான் இருக்குது. அதாவது ஓல ஆரம்பித்து ஓலே முடிஞ்சிருச்சு. இனிஷியல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஓல ஆரம்பித்து ஓலே முடிஞ்சிடும். அதான் ஓ வெக்டார் அப்படி நான் போடுறேன். ஓகே, ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை ஆர்பி வெக்டார்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது ஓ வெக்டார்னு கொடுத்துருவோம். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, திரும்பி எழுதலாம். ஆர்பி வெக்டாரு, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டார் ஓன் வெக்டார்னே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஆர்பின்னு பேர் கொடுத்தனால ஆர்பின்னு எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஆர்பி வெக்டார் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம புக்கில் டெல்டார்னு கொடுத்துருப்பாங்க. நானாக தானே டி வெக்டார்னு போடுவேன். டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இல்லை டெல்டார் வெக்டார் போட்டாலும் சரி, இதுதான் ஃபார்முலா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம், டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, ஆர்பி வெக்டாரையும் ஓ வெக்டாரையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, அதை மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்ன வேணும் எனக்கு, ஆர்பி வெக்டார் வேணும். ஓகே, ஸோ அப்போ ஆர்பி வெக்டார் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டோம், போன வீடியோவிலே கால்குலேட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் திரும்பி கால்குலேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, எக்ஸ் ஆக்சிஸோட கோஆர்டினேட்ஸ் பார்க்கணும். -2 இருக்குங்களா, இடம் -2 இருக்குது. அப்போ -2 ஆஃப் ஐ கேப்பு. அதுக்கப்புறம் ஒய்யில் பார்த்தீங்கன்னா 1 2 3 -3 ஆஃப் ஜே கேப். மைனஸில் இருக்கிறதுனால -3 ஆஃப் ஜே கேப். அப்போ ஆர்பி வெக்டாரோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆர்பி வெக்டாரோட வேல்யூ தெரிஞ்சாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஓ வெக்டார். வெக்டார் தான் இருக்கிறதுல ஈஸி, நம்ம முன்னாடியே சொன்னது தான். ஓ வெக்டார் வந்து இது என்னதுன்னா, ஸ்டார்ட் ஆகுறது அங்கே தான், எண்ட் ஆகுறது அங்கே தான். அப்படின்னா ஸோ 0 ஐ கேப்பு ப்ளஸ் 0 ஜே கேப்பு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இது ஒரு 0 வெக்டார். ஏன்னா ஸ்டார்ட் ஆகுறது அங்கே தான், எண்ட் ஆகுறது அங்கேனால இப்படி எழுதிக்க வேண்டியதான். ஸோ அப்போ டெல்டா ஆர் வெக்டார், டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர்பி வெக்டார் மைனஸ் ஓ வெக்டார்னு போட்டதுனால ஆர்பி வெக்டார் என்னது, விச் இஸ் -2 ஐ கேப்பு மைனஸ் 3 ஜே கேப்பு மைனஸ் ஆஃப் 0 ஐ கேப்பு ப்ளஸ் 0 ஜே கேப்பு. ஓகே,
அடுத்து இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த -2 -0 எல்லாம் இந்த பக்கம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆன்சர் -2i -3j கேப்பு. ஸோ டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏன்னா டெல்டா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -2i -3j கேப்பு. அதுக்கப்புறம் இதில் வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ மேக்னிடியூடுன்னு கேட்டாங்கன்னா இப்போ இது வெக்டாராக இருக்கிறதுனால மேக்னிடியூட் ஒன்று இருக்கும், டேரக்ஷன் ஒன்று இருக்கும். டேரக்ஷன் நம்ம பொதுவாக சிம்பிளாக சொல்கிறேன் நான். டேரக்ஷன் சொன்னால் இது எங்கே இருக்குது, டுவர்ட்ஸ் இந்த டேரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. ஜென்ரலாக எப்போயுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிஸை ரெஃபர் பண்ணி சொல்லணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணி இங்கே வரைக்கும் ஆங்கிள்னு சொல்லணும். ரொம்ப பெரிய ஆங்கிளாக இருக்கிறனால எப்போயுமே பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு புக்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கொடுக்கவும் இல்லை. இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிக்கிறோன்னா மேக்னிடியூட் ஆஃப் டெல்டா ஆருக்கு நம்ம ஈஸி தான். மேக்னிடியூட் ஆஃப் திஸ் டெல்டா ஆர் வெக்டார் which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2. இங்கே பாருங்கள், இதனுடைய கோஎஃபிஷியன்ஸை ஸ்கொயர் பண்ணால் போதும். -2 ஸ்கொயரு -3 ஸ்கொயர் இல்லைனா 2 ஸ்கொயரு -3 ஸ்கொயர்னு போட்டால் போதும். which is 4 + 9 which is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. ஸோ டெல்டா ஆர் வெக்டார் மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13. ஓகே, இது வரைக்கும் போதுமானது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 கண்டுபிடிச்சின்னா வெல் அண்ட் குட். ஏன்னா இப்போயே எனக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் நடத்துகிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறத உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவே நம்ம கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ் நான் நடத்தியிருந்தா, வீடியோஸ் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறையா சால்வ் பண்ணியிருப்பேன் தான். ஏன்னா அதுக்கு அடுத்து நிறையா சம்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வெக்டார்ஸ் பேசிக்ஸ்க்கு இது ரொம்ப போதுமானது. ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஓகே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.